ஒரிஜினல் பட்டு புடவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது ஒரிஜினல் பட்டு புடவை, இது டூப்ளிகேட் பட்டு புடவை. உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி டெஸ்ட் பண்றது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரிஜினல் பட்டு புடவைக்கும் கலப்பட பட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம். இப்படி நீங்கள் பட்டு கொளுத்துனா அது பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பராட்டம் வந்துட்டே இருக்கும். ஆனால் தலைமுடி எரிஞ்சு என்ன ஸ்மெல்லு வருமோ அந்த ஸ்மெல்லு வரும், சாம்பல் ஆகிடும். இதுதான் ஒரிஜினல் பட்டோட உள்ள தன்மை உங்களுக்கு. இதே பாலிஸ்டர், இதை கொளுத்துனா நம்ம பாலித்தீன் கவர் எரிஞ்சா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கொளுத்துங்க. பாலித்தீன் கவர் தொடர்ந்து வருது பாருங்கள். இது ஒரு பெட்ரோல் கெமிக்கல் தான். அது பாலித்தீன் கவர் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதே இழுத்துட்டிங்கன்னா லைனாக வந்துகிட்டே இருக்கும், சுருண்டிக்கும். இந்த மாதிரி சுருண்டிக்கும், லாஸ்ட்டாக முடிச்சாட்டம் நிற்கும். ஓகே. சரி, இது ப்ளூ கலர் வந்து பாலிஸ்டர், டூப்ளிகேட் பாலிஸ்டர். இது பட்டு சாம்பல் ஆகணும். நம்ம தலைமுடி எரிஞ்சால் என்ன ஸ்மெல் வரும், இந்த ஸ்மெல் வந்து தான் ஒரிஜினல் பட்டு. ஸோ உங்ககிட்ட ஒரிஜினல் பட்டு புடவை எல்லாமே கிடைக்கும்? ஆமாம், என்கிட்ட ஒரிஜினல் பட்டு புடவை மட்டும் தான் கிடைக்கும். எனக்கு இந்த இளம்பிலேருந்து பாலிஸ்டர் புடவை வந்து விசிறி மடிப்பு போட்டு திருப்பணம் பட்டு புடவைன்னு சொல்லி ஏமாத்துறது, அப்புறம் சூரத்துலேருந்து இந்த குபேரா பட்டு கொண்டு வந்து விசிறி மடி போட்டு திருப்பணம் பட்டு சொல்லி ஏமாறுறது, இந்த வேலையெல்லாம் எங்கள் கைத்து நெசம் வீட்டுக்கு இருக்காது. திருப்பணம் PR6 வந்துட்டுன்னா ஒரிஜினல் பட்டு புடவை மட்டும் உங்களுக்கு கிடைக்கும்.